ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. என்ன சார், யூடியூப்பை விட்டே காணாமல் போயிட்டீங்களா, வீடியோக்களே வர்றதில்லை அப்படின்னு நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறது உண்டு. ஐயாவுடைய உத்தரவு என்னைக்கு வருதோ அன்னைக்கு நான் என்னுடைய அனுபவங்களை நம்ம சேனல் மூலியமாக சொல்லி கொண்டு வந்துட்டுருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய தொகுப்பு என்னுடைய ஆய்வில் நான் கண்டுபிடித்த சில விஷயங்களை இன்றைக்கி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காணொளி. யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கோ இல்லை உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கோ இது கண்டிப்பாக இந்த வீடியோ உதவியாக இருக்கும். நான் பேசிகிட்டு இருக்கக்கூடிய இன்றைக்கி சனி பிரதோஷம். அதனால் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நம்ம எல்லாரும் நம்மளுடைய யூடியூப் வாயிலாக இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சனீஸ்வராய நமக என்கின்ற மந்திரத்தை பார்க்கக்கூடிய எல்லாரும் பதிவு செய்யுங்க. சார், உண்மையாகவே வசியம் இருக்கா? கணவனும் மனைவியும் பிரித்து வச்சிடலாமா? இல்லை திருமணம் ஆகக்கூடியவங்களை பிரிச்சிடலாமா? அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுத்துடலாமா? என் வாழ்க்கையை கெடுத்தவங்களை கெடுத்துடலாமா? இப்படின்னு நிறையா தரப்பட்ட மக்களுக்கு சில நேரங்களில் இந்த எண்ணம் வரும். எப்போதுமே மன ரீதியாக ஏற்படக்கூடிய வன்மத்துக்கு 1000 கற்களுக்கு சமம். என்னுடைய குருநாதர் சொல்லியிருக்கார். மன ரீதியாக நம்ம ஏற்படுத்தக்கூடிய அந்த வன்மம் நம்ம மனதில் அது 1000 கல்லை எடுத்து எரியறதுக்கு சமம்னு சொல்லுவார். சரி, இந்த வசியத்தை பற்றி என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். சில வருடங்களுக்கு முன்னாடி கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அந்த பகுதியை சார்ந்த ஒரு இளைஞன் எனக்கு கால் பண்ணி, சார், நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன். சரிப்பா, விரும்பிக்கோ, நல்ல விஷயந்தான். ஆனால் அந்த பொண்ணு முதல்ல லவ் பண்ணுறேன்னு சொன்னா சார். ஆனால் இப்போது என்னமோ பிடிக்கலன்றா. சரிப்பா, அதனால் சார் நான் வந்து சாக போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு சாகலான் இருக்கேன். எப்போ என்னுடைய சேனலை நீங்கள் எத்தனை நாளாக பார்த்துட்ருக்கேன்? சார், 2 நாளாக தான் சார் பார்க்குறேன். சரிப்பா, என்ன வீடியோ பார்த்தேன்? சார், இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு முல்லை பற்றி சொல்லியிருந்தீங்க, செய்வனை திருப்பி அனுப்புறதுக்கு. அந்த முல்லை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து சில விஷயங்களை செஞ்சு நான் அனுப்பிச்சி விட்ருவேன் ஐயா, அதுக்கப்புறம் நான் செத்து போகிறேன்னு. அட பாவி, நீ சாக போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணிவிட்டு செத்து போயிட்டீங்கன்னா கடைசி கால் யார்கிட்ட பேசுனேன் என் பேர் தாண்டா வரும். மனதை நினச்சிட்டு, தம்பி, சாகக்கூடிய முடிவெல்லாம் நீங்கள் எடுக்க முடியாது. நீங்களே நினச்சானு இன்றைக்கி சாக முடியாது உங்களால். உங்களுக்கு இனி வந்து ரொம்ப வருஷம் ஆயுஸ் இருக்குது. உங்களாலெல்லாம் அது முடியாது தம்பி அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஃபோனவும் கட் பண்ணிட்டேன். ரொம்ப கோபமாகவே ஃபோனை கட் பண்ணிட்டேன். சில பேர், நிறைய பேர் கால் பண்ணுறாங்க ஐயா, தேவையில்லாததெல்லாம் பேசுவாங்க, அதனால டக்குன்னு காலை கட் பண்ணிட்டு. அப்போ ஐயா கிட்ட உட்காந்து ரீடிங்கில் படிச்சுட்டு இருக்கும்போது சொல்கிறாரு என்கிட்ட, நான் ரீடிங்கில் மற்றவங்களுக்கு படிச்சுட்டு இருக்கேன், அந்த பையன் கால் பண்ண உடனே அடிச்சுக்கிட்டே இருக்கான் ஃபோனை. சரி, எடுத்து என்னன்னு பேசுவோன்ட்டு காதை ஃபோனை வச்சோடனே எனக்கு எழுத்து வருது. இதில் இந்த மாதிரி அவனே நினச்சான்னு சாக முடியாது. அந்த ரீடிங்கில் வந்ததை அப்படியே அவனுக்கு நான் ஃபோனில் சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என் மனசு ஒரு நெருடல், செத்துக்கிட்டு போயிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு, ஐயா, இது என்ன இவ்வளோ பெரிய சோதனை? அதான் அப்போவே சொன்னல மகனே, அவன் சாக மாட்டான், இன்னும் உனக்கு 3 மணி நேரத்துக்குள்ளே அவன் உனக்கு கால் பண்ணுவான்னார். அப்புறம் அந்த ரீடிங்கெலாம் முடிச்சுட்டு நான் என்னுடைய வேலையை பார்க்கும்போது கரெக்டாக ஒரு 3 மணி 13 நிமிஷத்தில் கூப்பிட்றான். நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த டைமை. கூப்பிட்டுட்டு, எனக்கு என்னன்னே தெரியலைங்க, சாகணும்னு இல்லை, இன்னைக்கு கொஞ்ச நாள் இருப்போம் அப்படின்னு தோணுதுங்க. எப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஐயா, இந்த மாதிரி வசியம் செஞ்சு பிரித்து வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். வசியமெல்லாம் உண்மைதானா? அப்போல்லாம் பிரித்து வைக்க முடியுமா? இதெல்லாம் நடக்குது. நல்லா பேசிகிட்டு இருந்த பொண்ணு பேசாமல் போயிட்டாங்க அப்படின்னு அழுகிறான். சரிப்பா, உனக்கு வசியம் உண்மையா பொய்யான்னு சொல்கிறத நான் ஒரு விஷயத்தில் நிரூபிக்கிறேன். நான் ஒரு குறிப்பிட்ட சில மூலிகைகள்லாம் கொடுத்து அதை பாலில் கலந்து, அந்த பெண் எங்கே இருக்காளோ அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் அந்த பாலை வை. அந்த பால்
நிறமாறி கீழே விழுந்துடும். நிறமாறி அந்த பால் தவறி தரையில் விழுகும். நீ பார்க்கலாம். வசியம் என்கின்ற ஒரு விஷயம் உண்மைதான் அப்படின்னு சொன்னேன். நான் அந்த மூலிகைகளை பேரை சொன்னேன். அவன் கொண்டு போய் அந்த பையன் வச்சான். என்ன ஒரு அதிசயம் பாருங்கள். அந்த வீட்டுக்கு முன்னாடி அந்த பாலை வச்சுருக்கான். எங்கிருந்தோ வந்து ஒரு பையன் அந்த அந்த லகோரி மாதிரி விளாண்டுட்டு இருந்திருக்காங்க அந்த ஏரியாவில்ங்க. காலம் என்றைக்குமே சில சம்பவங்களை எப்படி கோத்து விடுது பாருங்கள். ஏன்னா குருநாதர் சொன்னார், இந்த மாதிரி கொண்டு போய் வச்சிங்கன்னா இந்த மாதிரி விழுகும் அப்படின்ட்டு. அந்த காலம் ஒரு விஷயத்தை எப்படி தீர்மானிக்குது பாருங்கள். இவன் கொண்டு போய் வச்சுருக்கான். பாலும் நிறம் மாறி இருக்குது. எந்த நிறம் மாறிச்சுன்னா அந்த பாலுடைய தன்மை, பால் என்றைக்கும் வெள்ளை நிறமாக இருக்கக்கூடிய பால், அந்த பால் ரொம்ப 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 ஒரு விதமான எல்லோ ஷேடுக்கு மாறிச்சு. அது பசும்பாலும் கிடையாது, புரியுதுங்களா? அது பேக்கெட் பால், அதுவும் காய்ச்சாத பால். பசும்பாலான கூட காய்ச்சின பால் ஆடை கட்டுன்னு சொல்லலாம். அது மஞ்சள் நிறமாக, ஒரு லைட் மஞ்சள் நிறமாக மாறி இருக்குது. இங்கிருந்து வந்து ஒரு பையன் பாலை தூக்கி அந்த கிளாஸில் அடித்து பால் கீழே தெரிச்சு விழுந்துருச்சு. அந்த பையன் ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் சொன்ன மாதிரியெல்லாம் நடக்குது சார். நான் சொன்ன மாதிரியெல்லாம் நடக்கலையா? வசியம் என்கின்ற ஒரு விஷயம் உண்மை. இதுக்கப்புறம் அந்த பெண்ணை நீ வந்து பின்தொடராத, அது உன்னை அழிச்சிடும். சரியா? உனக்கு ஒரு கண்டம் இருந்தது, அந்த கண்டத்தில் நீ தப்பிச்சிட்ட, போய் உன் பொழப்பை பாருன்னு சொல்லி வான் பண்ணி அமுச்சுட்டுட்டேன். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள். நல்லா போய்கிட்டு இருந்த ஒரு கணவன் மனைவி வீட்டுக்குள்ளே இன்னொரு பெண் வந்து மொத்த ஆட்டத்தையும் கலைச்சி விட்டுருவாங்க. இந்த வசியம் என்கின்ற ஒரு விஷயம் விபூதிக்கு அதிகமாக வந்து முக்கியத்துவம் கொடுக்குது. விபூதியில் மந்திரிச்ச சில விஷயங்களை நம்ம அவங்களுக்கு கொடுக்க போகும்போது அது 1000 யானைகளுக்கு சமமாக இந்த வசியம் ஏற்படுது. பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் மாந்திரிகத்தில் அதிகமாக போயிட்டு இருக்கிறது வந்து இந்த வசியம்தான். கோவிலில் கொடுக்கக்கூடிய திருநீரை தவிர, கோவில் பிரசாதங்களில் கொடுக்கக்கூடிய திருநீர்களை தவிர, நல்ல குருமார்கள் கொடுக்கக்கூடிய திருநீர்களை தவிர மற்ற யாரும் திருநீர் கொடுத்தாலும் வாங்கிடாதீங்க. இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். என்னுடைய ஆய்வில் நிறைய விஷயங்களை நான் பார்க்க போகும்போது எப்போதுமே கர்மா ரீதியாகத்தான் வசியம் வேலை செய்யும். எல்லாருக்கும் போன உடனே போய் வசியத்தை வச்சிட முடியாது. அப்போ எல்லாருடைய வாழ்க்கையை உடனடியாக வீணடிக்கவும் முடியாது. அதற்கு இந்த கால நேர சூழல்கள் தீர்மானிக்கணும்னு சொல்கிறது தான் என்னுடைய ஆய்வோடைய கருத்து. இன்றைக்கான ஒரு சூழலில் இளைஞர்கள் ரொம்ப மோகம், காதலில் வந்து என்ன வேணால் பண்ணிடலான்னு சொல்லக்கூடிய எண்ணத்தில் இருக்காங்க. திருமணம், பந்தம், சொந்தம், உறவு முறைகள் எல்லாமே ஏற்கனவே நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே முடிவு செய்யப்பட்ட ஒன்று தான். அதை எல்லாருமே இந்த சேனலில் பார்க்கக்கூடிய நான் முதல் கொண்டு எல்லாரும் ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். தேவையில்லாத மாந்திரிக தாந்திரிக விஷயங்களில் ஈடுபட்டு உங்களுடைய வாழ்க்கையை அழித்துக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். மாந்திரிகம், வசியம் என்பது 100% இருக்குது என்னுடைய அனுபவ ரீதியாக. இன்னும் நிறைய விஷயங்களை ஐயா ரீடிங்கில் சொன்ன நிறைய விஷயங்களை தொடர்ந்து நம்மளுடைய ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனலுக்கு கண்டிப்பாக தொடர்ந்து வரும். எனக்கும் அந்த ஆர்வம் இருக்குது. ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஐயா அனுமதி கொடுத்து போட வேண்டிய ஒரு உத்தரவில் நான் இருக்கிறதுனால தொடர்ந்து ஐயா எப்போதெல்லாம் உத்தரவு கொடுக்குறாரோ அப்பொழுதெல்லாம் ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனலில் நீங்கள் வீடியோக்களை பார்க்கலாம். நான் தொடர்ந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்கேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் தினமும் வீடியோ வாட்ச் பண்ணுறாங்க, தினமும் வீடியோ நிறைய புதிய விஷயங்களை கேட்கணுன்னு ஆர்வப்படுறாங்க. வீடியோ பேச தொடர்ந்து அனுமதி கொடுங்கன்னு சொல்லி நான் ஐயா கிட்ட கோரிக்கை வச்சுருக்கேன். ஐயாவும் அந்த கோரிக்கையை செவிசாய்ப்பார் என்று நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்களுக்கும் உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு, இன்றைக்கி சனி பிரதோஷம். காகத்வஜாய வித்மகே கட்டகஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரச்சோதயாத் என்கின்ற அந்த அற்புதமான அந்த மந்திரத்தை சொல்லி இந்த வீடியோ தொகுப்பை நான் முடிக்கிறேன். சனீஸ்வராய நமக.